இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கிஷோர் டைட்டஸ். இது சக்ஸஸ் 360 உங்கள் வெற்றிக்கான நேரம். இன்றும் கூட வெற்றி பெறுவதற்கான ஒரு கோட்பாடை நாம் பார்க்க போகிறோம். அது விஷன். வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் ஒரு தரிசனத்தை உடையவர்களாக தே ஹேட் அ விஷன். அவங்களுக்கு ஒரு விஷன் இருந்தது. இன்றும் கூட நம்ம இந்த விஷனை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த விஷன் நம்ம எப்படி செயல்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில், இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த தரிசனத்தை நம்ம அடைவது என்று நாம் பார்க்க போகிறோம். வெற்றிக்கான ஒரு முக்கியமான காரணமாக விஷன் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் அவர்கள் ஒரு இலக்கை அடைகிறார்கள், ஆனால் ஒரு சிலர் அவர்கள் நினைத்த இலக்கை அடைகிறார்கள். அந்த நினைத்த இலக்கை அடைகிறவர்களை தான் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் அறிவிக்கிறோம், அல்லது வெற்றி பெற்றவர்களாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த வெற்றி பெற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு இலக்கை அடைந்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை குறித்து நான் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு விஷன், ஒரு தரிசனம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. இது ரெண்டு பேரையும், இவங்க இந்த ஏதோ ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எதுவுமே ஒரு விஷன்லாம் இல்லாமல், அவங்க வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அவங்க பிரயாணம் செய்திருப்பார்கள். அதனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும், நான் ஒரு இலக்கை அடைய வேணும்னா உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். விஷன்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய ஒரு கனவு உங்களை குறித்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்க, ஒரு 70-80 வயசு ஆகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்கள் விஷன். ஸோ இந்த விஷனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் நம்முடைய இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த விஷனை என்ன பண்ணோன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் எல்லாவற்றையும் அது வெளிக்கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷன் இருக்குன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தெல்லாம் கொண்டு வரும், அது கடின உழைப்பை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும். ஸோ இந்த விஷன் பிறக்கிறது எப்படி வேணால் பிறக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ரத்தன் டாட்டாவோட அவருக்கு ஒரு விஷன் கிடைச்சிது. அது எப்படின்னா, அவர் அவங்க அம்மா கூட கேன்சர் பேஷண்ட்டாக அவங்க அம்மா இருக்கும்போது, அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அவர் கேன்சர்னால் இவ்வளோ கஷ்டமாக, கேன்சர்னால் இவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் சுமையாக அமையுமா, எல்லாருக்கும் இது சாத்தியமாக, கேன்சர் வந்தால் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் அவருக்கு அந்த இடத்துல வந்தது. அப்போ அவருக்கு பிறந்த ஒரு விஷன் தான், நம்ம ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் திறக்கணும்னு சொல்லி அவங்க இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 20 டாடா ட்ரஸ்ட் மூலமாக 20 ஹாஸ்பிட்டல் அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு திறந்துருக்குறாங்க. அதன் மூலிமா நிறைய பேர் அது பலனடைகிறாங்க. ஸோ அது ஒரு விஷன். அவருக்கு இருந்த ஒரு வழியில் பிறந்த அது ஒரு விஷன். உங்களுக்கு கூட அப்படி ஒரு வழி இருக்கலாம். நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம். உங்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம மாற்ற வேண்டிய ஒரு காரியம், இது என்னடா இப்படி இருக்குது, இதை நான் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை மாற்றுவீங்க உங்கள் வாழ்க்கையில்? அதுதான் உங்கள் விஷனாக இருக்கலாம். அது உங்கள் விஷனாக வரலாம். ஒரு வேளை நீங்கள் எதை உங்களுக்கு எது இரிட்டேட் ஆகுது, உங்களுக்கு எதை பார்த்தா கோபம் வருது, நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்காக எதையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவே கூட உங்கள் தரிசனமாக இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எது நல்லா வருது அது கூட உங்கள் தரிசனமாக உங்களுக்கு இருக்கலாம். அது உங்கள் விஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய திறமை இருக்கிறவங்களும் அவங்களுக்கு விஷன் இல்லாதனால அவங்களுடைய முழு திறமையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. ஸோ விஷன் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். இந்த விஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. தொழில் செய்கிறவங்க எல்லாருமே, தொழில் செய்கிறவங்களோட முதுகெலும்பே விஷன் தான். உங்களுடைய தொழிலை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த தொழில் எங்கே போகுது? ஸோ நீங்கள் எதை இன்றைக்கு ஒரு கனவாக காண்கிறீர்கள், அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன் பார்க்குறீங்கன்ற ஒரு ரீசன் உங்ககிட்ட இருக்கணும். அந்த விஷனை சும்மா ஏதோ நானும் ஒரு விஷன்ன்றது இல்லாமல் அது உங்களுக்குள்ளாக ஏன், ஸ்டார்ட் வித் அன் ஒய், ஏன் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம விஷன் எவ்வளோ முக்கியம், விஷன் எப்படி பிறக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் கிறிஸ்தவ வேதத்துலேருந்து ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இது தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணுன்றது என்னுடைய உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போது நம்ம விஷன் தேவை. எனக்கு ஒரு கனவு இருக்குது, அதை நான் எப்படி செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த விஷனை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இந்த விஷன் உங்களுக்கு இருக்குது, சரி நான் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா,
நீங்கள் முதல்ல விஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். விஷன் போர்டுனா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை எல்லாம் நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டி வைக்கிறது தான். முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு ஏன் விஷன் போர்டு க்ரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மூளை இருக்கிறது, மூளை வந்து ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம். மூளை வந்து நம்ம மூளை வந்து மூளைக்கு வந்து எப்படியும் ஒரு 11 மில்லியன் ஆன இன்ஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு வருது. ஆனால் அவ்வளோலாம் ஒரு செகண்டில் அவ்வளோ வந்தால் கூட நம்ம மூளையால் அவ்வளோலாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால 50 பிட் அளவுக்கு தான் அது வந்து இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். இதை பண்ணுறது யாருன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்னு நமக்கு ஒன்று இருக்குது நம்மளுடைய மூளையில், RASன்னு சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம். இது என்ன பண்ணால் தேவையில்லாததெல்லாம் ஃபில்டர் பண்ணி தேவையானது மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிஸ்டத்து மூலமா வருகிற அந்த இன்ஃபர்மேஷனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா செலக்டிவ் அட்டென்ஷன் ஃபில்டரிங். அதாவது அது செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் உங்கள் மூளைக்கு கொடுக்கும். ஸோ இப்போ தேவையில்லாதெல்லாம் 11 லட்சம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் மூளைக்குள்ளே போச்சுன்னா உங்கள் மூளை வந்து அதை தாங்காது. அதனால் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. மூளை இதை தான் அனுப்பணும், இவ்வளோ தான் அனுப்பணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மூளை வந்து அதை வந்து என்ன விஷயம் தேவையோ, உங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கும். இதுக்கு பேர் வந்து வேல்யூ டேக்கிங். இது மூளை வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிவப்பு காரனா என்னன்னே உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் ஒரு நாளைக்கு காலில் வந்து சொல்கிறேன், டேய் சிவப்பு காரை பார்த்தேன்னா உனக்கு லக்கிடா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உடனே அதை மூளை எடுத்துக்கும். ஐயோ சிவப்பு கார் பார்த்தா எனக்கு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணால் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு காராக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதான் ரெட் கார் தியரின்னு சொல்லுவாங்க. அதை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் காராக தெரியும். நீங்களாம் சின்ன வயசில் விளையாடி இருப்பீங்க பார்த்தீங்களா, அண்டங்காக்கா பார்த்தேன்னா உனக்கு சாரோடான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அண்டங்காக்கா பார்ப்பீங்க. நான்லாம் வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அண்டங்காக்கா என் கண்ணுக்கே தெரியாது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் மூளைக்கு வந்து நீங்கள் ஒரு விஷுவலாக இந்த மாதிரி ஒரு போர்டை க்ரியேட் பண்ணி அதை காமிச்சிங்கன்னா அதை வந்து உங்கள் மூளை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இங்கே வருதுடா ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு அதை சொல்லித்தரும். நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு எதிராக வந்தாலும் மூளைக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா நீங்கள் மூளையை பழக்கி வைக்கல இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி. நீங்கள் எப்போயுமே மூளைக்கு சொல்லணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ தான் மூளை வந்து அதுக்கு ஏற்ற படிகளில் உங்களை நடத்திட்டு போவோம் மூளை. அதுக்கு தான் நம்ம வந்து விஷன் போர்டு க்ரியேட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி பயாஸ். என்னென்னா வந்து உங்களால் ஒரு சில விஷயத்தை பார்க்க முடியாமல் மூளை வந்து செயல்படாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷன் போர்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மூளை என்ன பண்ணணும்னா, ஓகே என்னுடைய எஜமானனுக்கு இதெல்லாம் தேவை, சாருக்கு இதெல்லாம் தேவை, இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும். என்ன பண்ணலான்னா, சும்மா ஒரு கார்ட்போர்டு ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அந்த போர்டில் உங்களுக்கு தேவையான படத்தை எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் வேணும்னா நல்ல ஃபிசிக் இருக்கிற ஒரு ஆளோட ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஓகே நான் இந்த கார் வாங்கினேன்னா அந்த காரோட ஃபோட்டோவை எடுத்து ஒட்டிடுங்க. இதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொறுக்கி ஒரு கொலாஜ் மாதிரி ஒரு போர்டில் போட்டு ஒட்டிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல அதை போட்டுட்டு டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கணும். பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் விஷன் போர்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் முதல்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், விஷன் போர்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் வரும். நீங்கள் வந்து உங்கள் விஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ விஷன் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் வந்து விஷன் போர்டு. ஸோ இன்னொரு டெக்னிக்கோட வெற்றி பெறுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு டெக்னிக்கோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் நண்பன் கிஷோர். தேங்க்யூ.